அந்த பாடல்களில் மறக்க முடியாத பாடல் ஒன்றுன்னு சொன்னா காதலன் படத்துல இடம்பெற்ற முக்காலா முக்காபுலா. உங்களுடைய இந்த நீங்க நேசிக்கின்ற இந்த துறையில திருப்பு முனை தந்த பாடல்களில் இதுவும் ஒன்று என்று தாராளமாக கூறலாம். கண்டிப்பா. அந்த பாடலை ஓரிரண்டு வரிகள் எங்களுக்காக. அதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு நீங்க கேட்கணுமே, மெலோடி சாங்ஸ் எல்லாம். அது சரி. அது இந்த பாட்டை நீங்க பாடுங்க. அதற்கு பிறகு மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் சொல்ல போறேன். அப்போ இது பாடு. அப்ப இத பாடுகிறீங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான குரலில் அது பாட சொன்னார் ரஹ்மான் சார். வித்தியாசமான குரல் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வரப்போகுது. ஏதோ சம்திங் என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும், கொஞ்சம் திங்க் பண்ணுங்க அப்படின்னா ஒரு 2-3 வாய்ஸில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா திடீர்னு ஆர்டி வர்மன் சாருடைய மெஹபூபா மெஹபூபா குல்ஷன் மே குல் खिलते हैं जब शहरा में मिलते हैं मैं ओ तू அந்த யூட்லிங் அதெல்லாம் சின்ன வயசுலேயே லாக் ஆயிடுச்சு. அந்த வாய்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். முக்காலா முக்காபுலா லைலா. நார்மல் வாய்ஸ்லேருந்து கொஞ்சம் அது மோல்ட் பண்ணி பர்மன் சாப் வாய்ஸ் கொஞ்சமாக கொண்டு வந்து அது அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் கடிச்சு முக்காபுலா சொக்காமல்லா அந்த 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 எப்போ அந்த டைட்னஸ் வருமோ அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கிக்கு கொடுக்கும். ஸோ அது எப்போ பாடினோ எஸ் இந்த வாய்ஸில் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டார் ரஹ்மான் சார். அவர் சொன்னதுமே ஒன்றுமே மியூசிக்கே இல்லை. அப்போது ஒரு வெறும் ஒரு பீட்டு, ஒரு ஜஸ்ட் கார்ட்ஸ் மட்டும் ஸ்ருதி இருக்குது. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கேட்டால் அது ஒரு என்னமோ வேறு லோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டார். அதாவது அவருக்கு பகவான் அந்த மாதிரி அவருக்கு சக்தி தந்திருக்கார். அவர்கிட்ட ஒரு ஒரு பிரபுதேவா சாருக்கும் ஒரு மனோ என்ற பாடகருக்கும் ரஹ்மான் சார் இசையில் அப்படி ஒரு பயங்கர ரீச், அதாவது சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயங்கர ரீச்சான பாட்டு அது. இது உங்களுக்காக அந்த பாடல். கொஞ்ச நேரம் கேளுங்கள். நம்முடைய நேயர்கள் எல்லாம் இந்நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே மறந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இல்ல மெய் மறந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது துள்ளல் பாடல் இல்லையா, கொஞ்சம் துள்ளி கொண்டு இருப்பாங்க. ஆனா திருப்புமுனின்னு சொன்ன மாதிரி இந்த பாடல்களுக்கு பிறகு, இந்த மாதிரியான சில பாடல்களுக்கு பிறகு ஓ மனு 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 மனுன்னு பெருசா பேசப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்துல இந்த பாடல்களுக்கு முன்பு அற்புதமான பல பாடல்களை நீங்க வழங்கி இருக்கிறீங்கன்னு பலருக்கு தெரிந்திருந்தாலும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவற்றில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா, ஒரு படத்துல, அதாவது மேல் வாய்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த கதாநாயகனுக்கான குரல் முழுக்க முழுக்க அனைத்து பாடல்களையுமே நீங்க வழங்கி இருக்கிறீங்க. எந்த படம், என்ன பாடல்கள் என்பதனை உங்களுடைய அனுபவங்களை நம்முடைய ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அது வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. ஒரு படத்தில் முழு பாடல்கள் ஒரே ஒரு பாடகர் பாடுவதுன்றது இனிமேல் நடக்குமான்றது தெரியாது. அது எனக்கு இந்த நேரத்தில் இசை ஞானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டிய. ஏன்னா தீபம் டிவியில் உங்கள் முன்னாடி உட்கார்ந்து இந்த லட்சக்கணக்கான மக்கள் என்னை பார்க்குறாங்கன்னா காரணம் இளையராஜா அவர்கள். அந்த தெய்வத்துக்கு வணங்கி, அவர் தான் எனக்கு முதல்ல எங்கே ஒரு பாட்டுக்காரன் படத்தில்
ஆஷா போன்ஸ்லே அவர்கள் பாடினாங்க, சுனந்தா நானும் டுவேட் பாடினோம், என்னுடைய சோலோ. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே. இது ஒரு அற்புதமான மெலோடி. இந்த சரணம் ரொம்ப அற்புதமான கம்போசிஷன். அதாவது இந்த சாங்கு கேட்கும்போது, அதாவது தன்னறியாமலே ஒரு சந்தோஷத்தில், இன்றைக்கி மேடையில் அதுக்கு ஒரு தனி மரியாதை. அதே படத்தில் ஒரு மாயாமால கௌள ராகம், அதாவது நம்ம சரிகம பதனி சரி ரே க க ம ம ப ப த த நி நி ச சரிகம சங்கீதம் கற்றுக்கிறவங்க பாடக்கூடிய ராகம். இதில் வந்துட்டு ஒரு ஃபோக் சாங் க்ரியேட் பண்ணி, நாட்டுப்புற பாடல், மதுரை மாறி கொழுந்து வாசம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டு கலர் கொண்டு வந்தார். அதே படத்தில் ஆல் சாங்ஸ் இந்த மாதிரி, பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர கணக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற பாடல்கள் அத்தனை பாட்டு. ஒரு ஆஷா போன்ஸ்லே அவர்கள், இந்தியா பெருமைப்படக்கூடிய லதாஜி அவங்களுடைய சிஸ்டர், எத்தனையோ சூப்பர் ஹிட்ஸ் பாடிய அவங்க தமிழ் மொழியில் பாடி அந்த படத்தில் ஒரு மேல் சிங்கராக இருந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி லதாஜி அம்மா கூட ஒரு படத்தில் பாட வாய்ப்பு தந்ததும் அந்த கிரெடிட் இளையராஜா அவர்களுக்கு தான் போகும். என் ஜீவன் பாடுதுன்ற படத்தில் லதாஜி அவங்க கூட பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? லதா மங்கேஷ்கர், சச் எ கிரேட் லிவிங் லெஜண்ட். எங்கிருந்தோ அழைக்கும் உன் ஜீவன் என்னுயிரில் கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே ஓ ஏங்கிடுதே மனமே. இது சோலோவாக தான் பாடினாங்க கேசட்டில். படத்தில் டுவேட்டாக ஷூட் பண்ணாங்க. பை லக் அது எனக்கு கிடைத்தது. லதாஜி அவங்க கூட ஹிஸ்டரியில், மனோ ஹிஸ்டரியில் லதாஜி கூட மனோ பாடிருக்காருன்றது சாதாரணமான ஆளுங்களுக்கு விட என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அது. ஸோ அது இந்த நேரத்தில் சொல்லணும். நான் சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது. உண்மை அதுதான் இன்றைய நமது நிகழ்ச்சியுடைய நோக்கமே அதுதான். நீங்கள் ஒரு புகழ்பெற்ற பாடகர். உங்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி, சந்திப்பு நிகழ்ச்சி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க, நிறைய சந்தித்திருப்பீங்க, நிறைய உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைய நமது நிகழ்ச்சியில பொதுவாக நான் கேள்வி கேட்பதற்கு முன்பேயே நண்பர்களிடம், நேயர்களிடம், தெரிந்தவர்களிடம் சேகரிக்கிறது இந்த தகவலை. பிறகு அதை கேள்வியா கேட்கும் பொழுது உங்களிடம் இருந்து இன்னும் இருக்கிற அற்புதமான விஷயங்களை வெளியில கொண்டு வரணும். அந்த வகையில உங்களுடைய பாடல்களில் மற்றும் ஒரு பாடல் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நாயகன் படத்துல நீ ஒரு காதல். ஆமாம், அந்த பாடல் அனுபவம் அது ஆக்சுவலி ஒவ்வொன்று, அதாவது எனக்குள்ள ஒரு மெலடி இருக்கிறது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கம்போசருங்க. ஒரு பாடகருக்குள்ள இருக்கிற அந்த துள்ளல் பாடலுக்கு இந்த குரல் கரெக்டாக, இல்லாட்டி நாட்டுப்புற பாடலுக்கு இவன் வாய்ஸ் பொருத்தமாக இருக்கா, ஆல் கைண்ட் ஆஃப் மியூசிக். அதாவது சினிமாவில் உங்களுக்கு பேத்தா சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், அதில் அழுகிற மாதிரி பாட்டு வரணும். தாலாட்டு கேட்காத பேருங்கு யாரு தானாரை தாராதிரி, இந்த மாதிரி பாட்டும் பாடிருக்கேன். அதே டைமில் நீ ஒரு காதல் சங்கீதம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம்.
கடலனையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம் இரவும் பகலும் ரசித்திருப்போம்